வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. இதுக்கு இளைஞர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இது ஒரு மத்திய அரசின் நிரந்தர வேலைவாய்ப்பு, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர், கார்டனர், வாஷர்மேன், பார்பர் மற்றும் பல வேலைவாய்ப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன் 23ஆம் தேதி வெளியாகிருக்கு. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 22 டிசம்பரில் 2022க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். மொத்த காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 287 காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஆண்களுக்கு தனியாக ரிசர்வேஷனும் பெண்களுக்கென தனியாக ரிசர்வேஷனும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைக்கு மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 69,000 ப்ளஸ் பிற அலவன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ படித்தவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நிரந்தர அரசு வேலை. வாங்க நோட்டிஃபிகேஷனில் மற்ற டீட்டெயில்ஸை விரிவாக நம்ம பார்ப்போம். இதுதான் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் வெளியிட்டிருக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பான நோட்டிஃபிகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வருது. இது இந்த டிபார்ட்மெண்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறத குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர், அதாவது கான்ஸ்டபிள் டெய்லர் அப்படி படிக்கணும். கார்டனர், காப்லர், சஃபாய் காரமாச்சாரி, வாஷர்மேன், பார்பர் இந்த வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடு 23/11/2022 ஓப்பன் ஆகிருக்கு. இது 22 டிசம்பர் 2022 அன்னைக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உடனே நீங்கள் அப்ளை பண்ணணும். என்னென்ன வேலைன்னு பார்ப்போம். என்ன போஸ்ட்னா கான்ஸ்டபிள் டெய்லர். மொத்த வேகன்சி 18 கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆண்களுக்கு 5 பொது பிரிவினர், எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 2, மொத்தம் 16 ஆண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பெண்களுக்கு பொது பிரிவினர் 1, ஓபிசிக்கு 1, 2 ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 18 இடங்கள். அடுத்தது கான்ஸ்டபிள் கார்டனர் பதவிக்கு 16 இடங்கள். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 5, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 14 ஆண்களுக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் 1, ஓபிசிக்கு 1, 2 இடங்கள் பெண்களுக்கு. மொத்தம் 16 இடங்கள். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் காப்லர் 31 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆண்களுக்கென பொது பிரிவினருக்கு 9, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 3, மொத்தம் 26 ஆண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பெண்களுக்கு பொது பிரிவினருக்கு 2, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 5 காலியிடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக 31 காலியிடங்கள். அடுத்தது கான்ஸ்டபிள் சாஃபாய் கரமாச்சாரி மொத்தம் 78 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஆண்களுக்கு 24 பொது பிரிவினர், எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 22, இடபிள்யூஎஸ்க்கு 8, மொத்தம் 76 இடங்கள் ஆண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பெண்களுக்கு பொது பிரிவினருக்கு 5, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 13 பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மொத்த காலியிடங்கள் 89. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் பார்பர். அந்த வேலைக்கு 55 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 பொது பிரிவினர், 8 எஸ்சி, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 14, இடபிள்யூஎஸ்க்கு 4, மொத்தம் 47 இடங்கள் ஆண்களுக்கு. பெண்களுக்கு பொது பிரிவினருக்கு 3, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 8 பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 55 இடங்கள். இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கணும். அதிலே உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் இங்கே நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது www.recruitment.itbp
itbpolice.nic.in அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். 10% வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான் சொன்ன அனைத்து வேலைக்குமே வந்து பே ஸ்கேல் இதுதான். அதாவது லெவல் 3 படி பே மேட்ரிக்ஸ் வந்து பேசிக் வந்து 21,700 ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 69,100 ஆஸ் பர் 7வது ஊதிய குழு படி கொடுப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதர் அலவன்ஸும் கொடுக்க போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். கல்வி தகுதி என்னன்னு பார்ப்போம். அதாவது கான்ஸ்டபிள், டெய்லர், கார்டனர் அண்டு கோப்லர் இந்த 3 பதவிக்கு வந்து கல்வி தகுதி ஏஜ் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு மினிமம் 18லிருந்து அதிகபட்சமாக 23 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட், அதாவது டெய்லரில், கார்டனரில், கோப்லரில் 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 1 இயர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ITI வொகேஷனல் இன்ஸ்டிடியூட் படித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு, அந்தந்த ட்ரேடில் டெய்லரு, கார்டனர், காப்லரில் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அல்லது 2 வருட டிப்ளமோ ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அதாவது ITI ட்ரேட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது கான்ஸ்டபிள், சஃபாய், காரமாச்சாரி, வாஷர்மேன் அண்ட் பார்பர் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வயது வரம்பு 18, அதிகபட்சமாக 25 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணவங்க, ஸ்கூல் ஆர் இன்ஸ்டிடியூஷனில் பாஸ் பண்ணவங்க அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 22 டிசம்பர் 2022 தேதியின்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. போஸ்ட் கான்ஸ்டபிள், டெய்லர், கார்டனர், கோப்லருக்கு 18 to 23 ஏசான் 22/12 நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதாவது கேண்டிடேட் வந்து முன்னாடி, அதாவது 23/12/1999 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 22/12/2004 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது கான்ஸ்டபிள், சஃபாய், காரமாச்சாரி, வாஷர்மேன், பார்பர் அவங்களுக்கும் 18 வயது, அதாவது 22/12/2022 கூட இருக்கணும். 23/12/1997 முன்னாடி பிறந்திருக்கணும். 22/12/2004 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் வந்து மார்க் ஷீட், மெட்ரிகுலேஷன் 10th மார்க் ஷீட் வந்து ஏஜ் லிமிட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு தளர்வு பொறுத்த வரைக்கும் SC STக்கு 5 வருடமும், OBCக்கு 3 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் அன்ரிசர்வ்டு ஜெனரலுக்கு 3 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் OBCக்கு 6 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் SC STக்கு 8 வருடமும், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 5 வருடங்கள், சில்ட்ரன் அண்ட் டிபெண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் கில்டு, அதாவது போரில் ஏதாவது விபத்தில் வந்து இறந்தவங்களாக இருந்தால் அன்ரிசர்வ்டு EWSக்கு 5 வருடங்களும், SC STக்கு 10 வருடமும், OBCக்கு 8 வருடமும் வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறம் விண்ணப்பிங்க. எந்த வெப்சைட்னா www.recruitment.itbpolice.nic.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃபில்லப் பண்ண ஆரம்பிங்க. ஃபீஸ் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஜெனரல் பொதுப்பிரிவினர், OBC அண்ட் EWC கேட்டகரி வந்து வில் பி ஹேவ் டு பே 100 ரூபாய் நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறவங்க SC ST, பெண்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு ஆன்லைனில் போடுவாங்க. அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து 23 நவம்பர் 2022 ஆரம்பிக்குது. கடைசி தேதி 22/12/2022 நைட்டு 11:59 வெப்சைட் க்ளோஸ் ஆகிடும். அதனால் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உபயோகமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.